சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. திருடப்பட்ட ஆவணங்களின் தகவல்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நடந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் ஒப்பந்த ஊழியர் கோபி கைது செய்யப்பட்டுள்ளார். பணத்திற்காக ஹார்ட் டிஸ்குகளை திருடியதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஹார்ட் டிஸ்க் திருட்டு குறித்து முறையான சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிவர வேண்டும். தூரசக்தி ஓரசக்தி என்று சொன்ன கட்சியை காப்பாற்ற முயல்கிறதா இந்த பேரசக்தி என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருவிக நகர் தொகுதியில் உருது பள்ளி புதிய கட்டிட திறப்பு விழாவில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த பின் தாவிக எம்எல்ஏ பல்லவி கை நீட்டியும் மெழுகுவர்த்தியை வழங்க மேயர் பிரியா மறுத்துவிட்டார். இதனால் கோபத்துடன் எம்எல்ஏ பல்லவி அங்கிருந்து வெளியேறினார். பள்ளியில் நடைபெற்ற குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியில் தன்னை வேண்டுமென்றே அவமதிக்கும் வகையில் மேயர் பிரியா நடந்து கொண்டதாக தாவிக எம்எல்ஏ பல்லவி குற்றம் சாட்டியுள்ளார். மேயரான நான் முதலில் குத்துவிளக்கு ஏற்றினேன், அடுத்து ஆணையர் ஏற்ற வேண்டும். புரோட்டோகால் படிதான் நடந்து கொண்டோம். எம்எல்ஏவுக்கு உரிய மரியாதை தந்தோம். வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய நினைக்கின்றனர் என சென்னை மேயர் பிரியா விளக்கம் அளித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் விஜய் முன்னிலையில் தொழில்துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் எல்&டி நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்ள ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. திருப்பூரில் கடந்த ஆண்டு சிறுமி குளிப்பதை வீடியோ எடுத்ததாக பீகாரைச் சேர்ந்த தொழிலாளி அஜித் பஸ்வான் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டான். அவனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக சட்டசபை செயலாளர் சீனிவாசன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய செயலாளராக நியமிக்கப்பட்ட சாந்தி பதவியேற்றுக் கொண்டார். தமிழக சட்டசபை வரலாற்றில் முதல் பெண் சட்டசபை செயலாளர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். இந்த கல்வியாண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கும் என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் இனி யாருக்கும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. தங்கள் பணிகளுக்கு கமிஷன் வேண்டாம். தரத்தில் குறைபாடு இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒப்பந்ததாரர்களுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எச்சரித்துள்ளார். தனியார் பள்ளிகள் வசூலிக்கும் கட்டண விவரங்களை இணையதளங்களில் வெளிப்படையாக வெளியிட வேண்டும். அவ்வாறு வெளியிடாத பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். முதல்வர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்காதது குறித்தும் ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்தது குறித்த கேள்விக்கும் அமைச்சர் செங்கோட்டையன் பதில் அளிக்காமல் மறுப்பு தெரிவித்தார். டெல்லியில் வரும் 8ஆம் தேதி நடக்கவுள்ள இண்டி கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என திமுக அறிவித்துள்ளது. துரோகம் இழைத்த காங்கிரஸ் பங்கேற்பதால் பங்கேற்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. டாஸ்மாக் துறையில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக அதிகாரிகளை விரைவில் பணியிடமாற்றம் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் சி.டி. நிர்மல்குமாரை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் டிஜிபி சந்தீப் ராயரத்தோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். திருப்பரங்குன்றம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு அமைச்சர் லோகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பரங்குன்றம் கோயில் நிலம் பிரச்சினை தொடர்பாக கேட்டறிந்தார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என வரும் 22ஆம் தேதிக்குள் தெரிவிக்க ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் முடிவு குறித்து திமுக நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் முடிவு குறித்து கள ஆய்வு செய்த அறிக்கையை தலைமையிடம் ஜூன் 10ஆம் தேதி தர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. அந்த இடங்கள் மத்திய அரசிடம் செல்லாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு உதயநிதி கடிதம் எழுதியுள்ளார். திருச்சியில் பேசிய முதல்வர் வாயில நல்லா வந்துரும் என பேசுகிறார். இது முதல்வர் பேசும் பேச்சா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற வார்த்தைகளை முதல்வர் தவிர்க்க வேண்டும், பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் என்றார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். எனக்கும் அண்ணாமலைக்கும் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என நயினார் நாகேந்திரன் சொன்னார். பாஜவில் இருந்து அண்ணாமலை விலகியதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை. இதுவரையிலும் மாநில தலைவர் என்கிற முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை என்றார்.
லஞ்ச புகார் எழுந்ததால் தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் திடீரென லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் கோயில் இணை கமிஷனர் ராமு, திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் உதவி கமிஷனராகவும் உதவி கமிஷனர் மெய்வேல், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை 2500 உயர்த்தி வழங்க கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. இனி முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசும் மத்திய நீர்வள ஆணையமும் தான் என்று கர்நாடக முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 7 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அதிகாலை தீப்பற்றி எரிந்தது. இதில் 10 நோயாளிகள் உயிரிழந்தனர். 85% எத்தனால் கலந்த பெட்ரோலை மலிவான விலைகள் மக்களுக்கு வழங்கவும் அதன் பயன்பாட்டை அதிகரிக்கவும் மத்திய அரசு தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஜூன் 10ஆம் தேதியுடன் தொடர்ந்து 4399 நாட்கள் பிரதமராக பதவி வகித்த முதல் பிரதமர் என்ற சாதனையை மோடி படைக்க உள்ளார். இதன் மூலம் நேருவின் 4398 நாள் சாதனையை முறியடிக்கிறார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களுக்கும் பஸ் பயணம் இலவசம் என முதல்வர் டி.கே. சிவக்குமார் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நீதித்துறையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அனுமதி அளித்து புதிய வரைவு விதிகளை சுப்ரீம் கோர்ட் வெளியிட்டது. AI மூலம் வக்கீல்கள் மனுக்கள் வாதங்களை தயாரிக்கலாம். எனினும் தவறான தகவல்களுக்கு அவர்களே பொறுப்பு என கோர்ட் கூறியுள்ளது. கர்நாடக முதல்வர் சிவக்குமார் குறித்து விஸ்வவாணி என்ற கன்னட நாளிதழில் கட்டுரை வெளியானது. அதில் சிவபெருமான் தோற்றத்தில் சிவக்குமார் இருக்கும் புகைப்படம் இடம்பெற்றது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து உரையாடினார். குறைந்த கல்வி தகுதிக்கான வேலை வாய்ப்பில் அதிக தகுதியுடையவர்கள் தங்களின் தகுதியை மறைத்து வேலை பெறுவது பிறரின் உரிமைகளை பறிக்கும் செயல் என சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. மண்ணில் இயற்கையாகவே மக்கிப்போகும் பால் பாக்கெட்டுகளை இந்தியாவிலேயே முதன்முறையாக மத்திய அரசின் மதர் டெய்ரி நிறுவனம் அறிமுகம் செய்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நாளை டெல்லியில் இது அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1500 ரூபாய் 3000 உயர்த்தப்பட்டுள்ளது. முதல்வர் அறிவித்தது போல 717 டாஸ்மாக் கடைகள் உண்மையிலேயே மூடப்பட்டிருக்கிறதா என்றும் மூடவில்லை என்றால் இது வெறும் கண்துடைப்பு என மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவர் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். என்னை பொறுத்தவரை தாவேக அரசு ரீல்ஸ் ஆட்சி, மக்களுக்கான ரியல் ஆட்சியாக இதுவரை அவர்கள் பணிகளை தொடங்கவில்லை. இனியும் தொடங்குவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை என திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். அண்ணாமலை பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் ரஜினி ரசிகர்கள் சார்பில் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் கழகங்கள் மறையட்டும், இனி நம்ம கொடி பறக்கட்டும், வெல்கம் அண்ணாமலை என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. திருச்சியில் சிறுமி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இனிமேல் தனி சின்னத்தில் மட்டுமே போட்டி என்று மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுவோம். இனி எந்த தேர்தலிலும் இன்னொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு முதல்வர் விஜய் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. சிங்கப்பெண் படை தொடங்க ஆஸ்தான ஜோதிடர் இன்னும் நல்ல நேரம் குறிக்கவில்லையா என விமர்சித்துள்ளது. அதிமுக தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. கட்சி நடவடிக்கைகளில் OPS தலையிட தடை விதிக்க கோரி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தட்டிய தொண்டர்களை பார்த்து, ஆமா தோற்று போனதற்கு கைத்தட்டுங்கள், அதனால் தான் விளங்காமல் உட்கார்ந்திருக்கிறோம், திமுக நாசமாக போனதற்கு காரணமே திமுக காரன்தான் என முன்னாள் அமைச்சர் மூர்த்தி ஆதங்கத்துடன் பேசினார். சேலம் மேற்கு தொகுதி தாவேக எம்எல்ஏ லட்சுமணன் வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து வென்றதாக ஓமலூர் தாவேக வேட்பாளர் அதியமான் பேசியுள்ளார். இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
காஞ்சிபுரத்தில் முன்னாள் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அவரது படத்திற்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் அன்னதானம் வழங்கியும் ஆதரவாளர்கள் சிறப்பாக கொண்டாடினர். தமிழக மின்துறை அமைச்சருக்கு துறை சார்ந்த விவரங்கள் புரிதல் இல்லாததால் தேவையின்றி குறை கூறுகிறார். ஆடத் தெரியாதவர்கள் வீதி கோணல் என்பது போல் பேசுகிறார் என அமைச்சர் நிர்மல்குமாரை செந்தில் பாலாஜி சாடினார். மின்வெட்டை முதலில் சீரமையுங்கள், பின்னர் துறையை சீரமைக்கலாம் என்றார். தாவேக ஆட்சியில் எல்லாவற்றுக்கும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்க கூடாது என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தாவேக அரசுக்கு 6 மாத கால அவகாசம் தர வேண்டும் என்றார். சிங்கப்பெண் படை தொடங்க நான் நட்சத்திரம் பார்க்க வேண்டுமா என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தன் ஆட்சியில் நடக்கும் பாலியல் சம்பவங்கள் குறித்து முதல்வர் விஜய் வாய் திறக்காதது ஏன் என்றும் கேட்டுள்ளார். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெறும் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கூறினார். ஜூன் 7 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு இயக்கம் இன்னொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டால் தன் தனித்துவத்தை அது இழக்கும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். கடைசி நேர நிர்பந்தத்தினால் தான் திமுகவின் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது என்று சொன்னார். தேனி மாவட்ட திமுகவில் தீண்டாமை கொடுமை நிலவுவதாக தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஸ்டீபன் ராஜா தெரிவித்துள்ளார். திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டதற்காக முதல்வர் விஜய்க்கு பாஜ பெண் பிரமுகர் அலிசா அப்துல்லா நன்றி தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து தாங்கள் பேசிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் உண்டு என்பதை நிரூபித்துள்ளீர்கள் என்றும் பாராட்டியுள்ளார். மூப்பனார் வைகோ கொண்டுவர முடியாத மாற்றத்தை முதல்வர் விஜய் கொண்டு வந்துள்ளார். முன்பு சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்போதும் இருக்கிறது. வடமாநிலங்களை விட தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் குறைவாக உள்ளது என மதிமுக எம்பி துரை வைகோ கூறினார். திருச்சியில் 14 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது அதிர்ச்சியையும் வேதனையும் தருகிறது என கனிமொழி தெரிவித்துள்ளார். தொடரும் குற்ற சம்பவங்களால் பெண்கள் பீதிக்குள்ளாகி இருப்பதற்கு தாவேக அரசு பொறுப்பேற்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்பேடு பெண்கள் கொலை வழக்கில் ஏற்கனவே 7 பேர் கைதாகிய நிலையில் தற்போது மேலும் 2 பேர் கைதாகியுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI மாணவர்கள் வேகமாக கற்றுக்கொள்ள உதவினாலும் அவர்களின் சிந்திக்கும் திறனை குறைத்து வேகமாக முட்டாளாக்கிவிடும் அபாயமும் உள்ளதென பள்ளி மற்றும் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவை மிக விரைவாக அறிமுகப்படுத்துவது குறித்து ஜோவோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் அதிக ஊழல் நடக்கும் துறைகளில் மின்துறை மிகவும் முக்கியமானது. எனவே ஹார்ட் டிஸ்குகள் திருடியது யார், ஊழல் ஆதாரங்களை அழிக்க திருடப்பட்டதா என்பது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அபகரிக்கப்பட்ட வக்ஃப் வாரிய சொத்துக்களை மீட்க கோரி சென்னை வக்ஃப் வாரிய அலுவலகத்தில் பாரதிய ஜனதா சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மனு அளித்தார். ஸ்டாலினை போல் முதல்வர் விஜயும் ஏமாற்றக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். ஒரு அமைச்சரையை மிரட்டி பார்க்கும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். நிர்வாக திறமை இல்லாமல் தாவேக அமைச்சர்கள் அரைகுறைத்தனமாக நடப்பதாக கூறினார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் பெரியவர்களின் தனிப்பட்ட பகை, பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கான ஆயுதமாக மாறிவிடக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை எச்சரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தால் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2.60 கோடி யூனிட் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் 14 வயது சிறுமிக்கு மது அருந்த கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய வாடகை கார் டிரைவர் மாரி செல்வனுக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கள் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்தும் 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்தும் தாக்கல் செய்யப்பட்ட உரிமையியல் வழக்குகளை திரும்பப் பெற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தற்போதைய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் சென்னை ஹைகோர்ட்டில் அனுமதி கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் பொருட்கள் வாங்க வந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கள்ளக்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் டூ வீலர் மீது கார் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் அமர்நாத் மற்றும் கவிராஜ் ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை வைகை ஆற்றின் கரையோரத்தில் கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆசிரியம் கல்வெட்டை சிற்பத்துறை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,15,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமுக்கு ரூபாய் 20 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,480க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழையும், தென்காசி, நெல்லை, கோவை, தேனி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சூர்யாவை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தது. தன்னை பற்றி ஆபாசமாக பேசியதாக யூடியூபர் முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா மீது பாரதிய ஜனதா பெண் நிர்வாகியான அலிசா சென்னை கமிஷனர் ஆபீஸில் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு இரட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பசவராஜ் நேற்றிரவு நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது ஒரு காட்டு யானை துரத்தி மிதித்ததில் பசவராஜ் இறந்தார். டூவீலருக்கு அடியில் படுத்து நண்பர் உயிர் தப்பினார். கரூர் மேலக்குரப்பாளையம் அருகே அரசு பஸ்ஸும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞர் இறந்தார். படுகாயமடைந்த 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 16 வயது சிறுமி விவகாரத்தில் பாலியல் வன்கொடுமை நடைபெறவில்லை. காரில் அழைத்துச் சென்று டிரைவர் மாரிசெல்வம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என திருச்சி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில் இடத்தில் உள்ள கடைகளுக்கு வாடகையை குறைக்க கோரிய வழக்கில் வாடகை தொடர்பாக 8 வாரங்களில் முடிவெடுக்க அறநிலையத்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கடைகளுக்கு வாடகை நிர்ணயம் செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது என கோர்ட்டில் அறநிலையத்துறை சார்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. உதகையில் கலெக்டர் ஆபீஸ், அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட 4 இடங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை செய்தனர். பின்னர் அது புரளி என தெரியவந்தது. திருப்பூர் பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் விதிமுறைகளை மீறி எதிர் திசையில் வந்த பள்ளி பஸ் மீது மோதுவதை தவிர்க்க முயன்ற அரசு பஸ் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த பேக்கரிக்குள் புகுந்தது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணைக்கு முன்பாக தடுப்பணை பகுதியில் உள்ள நீரில் மூழ்கி 9ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி பரிதாபமாக இருந்தார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே தனியார் பள்ளி பஸ்ஸும் அரசு பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தை இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட விவகாரத்தில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு ஐடி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் தான்தோன்றி மலையில் திமுக நிர்வாகி கனகராஜ் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 7.5 சவரன் தங்க நகை 1,32,200 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் இளம் பெண் மற்றும் 17 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பார் வெளியே நடந்த சண்டைகள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருச்சி தலைமை தபால் நிலையம் மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகங்களில் மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனைக்கு பிறகு அது புரளி என தெரியவந்தது. பெரம்பலூர் மாவட்டம் ஊத்தங்கல் கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற 60 வயது முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்த பெண்ணின் தாய் மீது கடும் தாக்குதல். குழந்தைகளையும் தன் தாயையும் தாக்கி ஈஸ்வரனை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் வேதனையுடன் மீண்டும் புகார் அளித்தார். சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காயம் காரணமாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து விராட் கோலி விலகியுள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிலையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்க இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய 2 நாடுகளும் ஒப்புதல் அளித்துள்ளன. லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறினால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். எந்த போர் நிறுத்தமும் அனைத்து முனைகளிலும் சண்டை முடிவுக்கு வருவதை சார்ந்துள்ளது என்றார். இலங்கையின் அங்குரு வட்டோட்டாவில் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் பரிதாபமாக இறந்தனர். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு இளையராஜா புகழாரம் சூட்டியுள்ளார். இசையமைப்பாளரின் தொலைநோக்கு பார்வையை எஸ்பிபியை விட வேகமாக புரிந்து கொண்டவர் யாரும் இல்லை என்று கூறியுள்ளார்.
கென் கருணாஸ் இயக்கி நடித்து ஜிவி பிரகாஷ் இசையில் மார்ச்சில் வெளியான படம் யூத் ரூபாய் 80 கோடி வசூலித்து வெற்றியும் பெற்றது. இதில் இடம்பெற்ற முட்டக்கலக்கி பாடல் யூடியூபில் 200 மில்லியன் பார்வைகளை கடந்தது. 4 மாதங்களிலேயே இந்த சாதனை பெற்றதோடு இந்த ஆண்டில் 200 மில்லியன் பார்வைகளை கடந்த முதல் பாடலாகவும் அமைந்தது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகளான ஜான்வி கபூர் நடித்த தெலுங்கு படமான பெத்தி வெளியானது. இதையொட்டி திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் அவரது சித்தியும் நடிகையுமான மகேஸ்வரி சென்றிருந்தார். ஜான்வி கபூர் திருப்பதி கோயிலுக்கு அடிக்கடி வரும் பழக்கமுடையவர். கார்த்திக் பெருமாள் சாமி இயக்கத்தில் கிச்சா சுதீப், ஐஸ்வர்யா ராஜேஷ், விக்ராந்த் நடித்துள்ள படம் அண்டர் 18. ஐஸ்வர்யா கூறுகையில், நீண்ட நாட்களாக நல்ல கதைக்காக காத்திருந்தேன். அதற்கு பலனாக இந்த படம் அமைந்துள்ளது. ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படைப்பை வழங்க நாங்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் உழைப்போம் என்றார். நடிகர் அஜித்தின் அம்மா மோகினி மே 30 காலமானார். அப்போது துபாயில் இருந்த அஜித் அன்று இரவே சென்னை திரும்பினார். மறுநாள் மோகினியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அம்மா இறந்த ஒரு வாரத்திற்குள்ளாக கார் ரேசிங்கில் இறங்கியுள்ளார் அஜித். அவரது ரேஸ் நிறுவன பதிவில் கனத்த இதயத்துடன் மீண்டும் பணியில் என குறிப்பிட்டுள்ளனர். சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் அந்தரன். பிரஜின், இவானா வருண் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர். ஜூன் 25 ரிலீஸ் ஆகிறது. பிரஜின் கூறுகையில், 20 ஆண்டு காலமாக ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடாதா என்ற எதிர்பார்ப்புடன் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஏனெனில் தமிழ் ரசிகர்கள் நல்ல திரைப்படத்தை கொண்டாடுவார்கள். அவர்கள் செலவிடும் விலை மதிக்க முடியாத நேரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்தரன் இருக்கும் என்றார். மனோஜ் தபாடியா இயக்கத்தில் கங்கனா நடித்துள்ள படம் பாரத் பாக்கிய விதாதா. இப்பட விழாவில் பேசிய கங்கனா, இந்த படத்திற்கு முதலில் நர்சஸ் ஆஃப் காமா என்றுதான் டைட்டில் வைக்க எண்ணினோம். ஆனால் பொருந்தவில்லை. இந்தியாவின் ஆன்மாவையும் சாமானியர்களின் துணிச்சலையும் பிரதிபலிக்க பாரத் பாக்கிய விதாதா என்ற தலைப்பு தான் பொருத்தமாக இருக்கும் என முடிவு செய்தோம். ஆனால் அந்த தலைப்பை நடிகர் ஜான் ஆப்ரஹாம் பதிவு செய்திருந்தார். அவரை கேட்டபோது தயக்கமின்றி எந்த கட்டணமும் இன்றி ஒரே நாளில் அந்த தலைப்பை விட்டு தந்தார். அவருக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார்.